أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலேயே மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலேயே மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே புதிதாய் தோன்றிய ஒவ்வொன்றும் பிதுஅத் என்றும் பிதுஅத் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்றும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் நினைவூட்டியதை நினைவூட்ட கடமைப்பட்டவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, நாமெல்லாம் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார்களை சார்பாக நடைபெற இருந்த தர்பியா நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த தர்பியத் நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான ஒரு விஷயம், தொழுகை பற்றிய முக்கியத்துவம் உங்கள் மத்தியிலே எடுத்து சொல்லப்பட்டது. ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடியவன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தெளிவாக ஒருவன் நம்பிய பிறகு ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தொழுகை. யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு மனிதனை எடுத்து பார்க்கும் பொழுது இஸ்லாத்தினுடைய 5 தூண்களை பற்றி சகோதரி விளக்குனாங்களா? இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. கொள்கைக்கு வந்துட்டோம். அத நான் சொன்னேன்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவிற்குள் நாம் நுழைந்து விட்டோம். அடுத்த தூண்கள் எல்லாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து என்னது? தொழுகை. அடுத்து மூணாவது என்னது? ஜகாத் கொடுப்பது. இந்த ஜகாத்துடைய கடமையை நீங்க நினைச்சு பாருங்க. இந்த ஜகாத்துடைய கடமை எவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன பொருளாதார சக்தி இருக்கிறதோ அவன் மட்டும் என்ன பண்ணா போதும், ஜகாத் கொடுத்தா போதும். ஏனையவர்களை பற்றி அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், ஜகாத் விஷயத்துல கேள்வி கேட்க மாட்டான். அடுத்து என்னது? நோன்பு. நோன்பும் அப்படித்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் மாதம் வரும் பொழுது கண்டிப்பாக கட்டாய கடமையாக நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த நோன்பு எப்படி? தள்ளாத வயசு, ஆரோக்கியம் இல்ல, நோன்பு பிடிச்சா 4 நாள் என்ன படுத்த படுக்கையா இருந்துருவேன், அவங்களுக்கு நோன்பு கடமையா? இல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நோன்பில் இருந்து விதிவிலக்கு கொடுக்கிறான். அடுத்த தூண் என்னது? ஹஜ். இஸ்லாத்துடைய 5வது தூண் ஹஜ். அதை பற்றி சொல்லும் பொழுதும் யாருக்கு பொருளாதார வசதியும் உடல் ஆரோக்கியமும் இருக்கிறதோ அவர்கள் எழுதப்பட்டது அல்லாஹ்வுடைய அந்த ஆலயமான கல்வா ஷரீஃபை சந்தித்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இறைக்கு சொல்லலாம். ஆனா இஸ்லாத்துடைய 2வது தூண் மிக முக்கியமான தூண் தொழுகை. இந்த தொழுகை யாருக்கும் கடமை, வயோதிகர்களுக்கும் கடமைதான், தள்ளாத வயதில் இருந்தாலும் கடமைதான், நோயாளியாக இருந்தாலும் கடமைதான், எனக்கு பொருளாதார வசதி
அந்த வக்துடைய நேரங்கள்ல தொழுடைய வக்து வந்தா 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ நீ இறைவனுக்காக ஒதுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகை என்ன பண்ணியிருக்கான், எல்லாருக்கும் கட்டாய கடமையாக்கி இருக்கிறான். சகோதரி சொன்னாங்க, தொழுகைதான் சொர்க்கத்தினுடைய சாவி. சாவியை தொலைச்சிட்டு வீட்டுக்குள்ள யாராவது போக முடியுமா? இல்ல. அது மட்டுமல்ல, ஒருவருக்கு மறுமையினுடைய முதல் விசாரணை தொழுகையை பற்றித்தான். அவன் தொழுதால் மட்டும்தான் எங்க போக முடியும்? சொர்க்கம் போக முடியும். இல்லைன்னா மிச்ச வழக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நரகத்துக்கு தள்ளிடும். தொழுகை என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் போக முடியும். எவன் ஒருவன் தொழவில்லையோ அவன் நாளை ஃபிரௌனோடும் கானானோடும் நரகத்தில் எழுப்பப்படுவான். அந்த முடிச்சிட்டான். தொழுதா சொர்க்கம், தொழலைன்னா ஃபிரௌனோடும் கானானோடும் நீ நரகத்தில் எழுப்பப்படுவாய். தொழுவோம். நான் தொழணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. எப்படி தொழணும்? எப்படி தொழணும்? எப்படி தொழணும்? கொஸ்டின் புரியலையா? உள்ளச்சத்தோட தொழணும், அதெல்லாம் சரி. யார மாதிரி தொழணும்? யார மாதிரி? ரசூலுல்லாஹ். மாஷாஅல்லாஹ், அழகான பதில். சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு தொழுகை முறையை காண்பித்து தந்தார்களோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும்? தொழுகை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல முன்னால உள்ள காலங்கள்ல வாமா படிச்சிருந்தாங்க, அப்படி படிச்சிருந்தாங்க, இப்படி படிச்சிருந்தாங்கன்னு தொழுகை முறைகள் நிறைய என்னது நமக்கு தவறுகள் இருக்குது. ஆனா அவருடைய தூதர் என்ன சொல்லாங்கன்னா, தொழுகை அப்படிங்கிறது எப்படி இறைவனுடைய தூதர் தொழுதாங்களோ அந்த அடிப்படையில் நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தொழுகைக்கான சின்ன ஒரு பயிற்சி இந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்மளுக்கு எந்த அளவுக்கு தொழுகைக்கான விளக்கங்களை கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுவோம்? கத்துக்கலாம். கத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சகோதரிகள் தெளிவா புரிஞ்சுக்கணும். கத்துக்கணும்னு முடிவு பண்ணா முதல்ல என்ன வேணும்? ஒத்துழைப்பு வேணும். சரியா? முயற்சி வேணும். ஒத்துழைப்பு முயற்சியும் இருந்தா இவ்வளவு நேரம் எல்லாம் என்னது பெரிய விஷயமே இல்லை. இவ்வளவு நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்? சீக்கிரமா தொழுகையினுடைய முறைகளை நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணிக்கலாம்? கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரியா? ஒத்துழைப்பீங்களா? ஒத்துழைப்பீங்களா? பெண்களிலேயே சிறந்த பெண்கள் மாஷாஅல்லாஹ், கரெக்டா சொல்லுங்க. அன்சாரி பெண்கள். ஏன் அன்சாரி பெண்கள் சிறந்த பெண்கள்? அவர்கள் மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு வெட்கப்பட மாட்டார்கள். சபை இருக்கிறேன், ஆண்கள் கூட்டம் இருக்கிறேன், பெண்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், நம்ம எப்படி இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்வது என்று அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். மார்க்க விஷயத்துல ஒரு டவுட்னா அதை கிளியர் பண்ணாம என்ன பண்ண மாட்டாங்க? போக மாட்டாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களிலே சிறந்த பெண்கள் மதீனாவிலே இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் யாரு? மக்காவாசி. ஆனாலும் மதீனாவிலே இருக்கக்கூடிய அன்சாரி பெண்கள் சிறந்த பெண்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுகை பயிற்சிக்கு போவோம். சரியா? தொழுகைக்கு முன்னால முதல்ல என்ன முக்கியம்? என்ன பண்ணணும்? தொழுகைக்கு முன்னால என்ன பண்ணணும்? பின்னால சத்தமே இல்ல. உது செய்யணுமா? சரி, உது எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்ப்போமா முதல்ல? சரி, ஃபர்ஸ்ட் தொழுகைக்கு முதல்ல என்ன பண்ணணும்? உது செய்யணும். உது செய்யறதுக்கு முதல் விஷயம் என்னது? என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹ் சொல்லணும். இரண்டாவது என்ன பண்ணணும்? கைகளை கழுவ வேண்டும். எப்படி கை கழுவணும்? எப்படி நம்ம கை கழுவுவோம்? முதல்ல 2 கைகளையும் மணிக்கட்டு வரை என்ன பண்ணணும்? கழுவணும். 2 கைகளையும் என்னது? மணிக்கட்டு வரை நம்ம என்ன பண்ணணும்? கையெல்லாம் கழுவணும். சரியா? நம்ம பெரும்பான்மையான நபர்கள் எப்படி கழுவுவோம்? கையை திறந்து வச்சுட்டு முடிச்சு. ஆனா எப்படி கழுவணும்? ஃபர்ஸ்ட் இடது கையால என்ன பண்ணணும்? வலது கையை நீட்டா கோதி கழுவணும். அதுதான் முக்கியம். எப்படி கழுவணும்? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எப்படின்னா கையை கோதி கழுவ வேண்டும். அதான் முக்கியம். இந்த விரல் நுனிகளுக்கு இடையில எல்லாம் என்ன போகணும்? தண்ணி போகணும். சரியா? அடுத்து என்னது? மூணாவது என்ன பண்ணணும்? மூக்குக்கும் வாய்க்கும் தண்ணீர் செலுத்தி அதை சுத்தம் செய்ய வேண்டும். அப்போ ஒரு கைப்பிடி எடுத்து எப்படி பண்ணணும்? மூக்குக்குள்ளால செலுத்தி கைகளை நம்ம தண்ணி இல்லைன்னாலும் என்ன பண்ணுங்க?
செஞ்சு பாருங்க. சரியா? எல்லாருக்கும் தண்ணி வசதி பண்ண மூக்குக்குள்ளாலையும் செலுத்தி அதே நேரத்தில் என்ன பண்ணணும், முகத்தையும் சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்து என்ன பண்ணணும், மூக்குக்குள்ளால தண்ணி செலுத்தி என்ன பண்ணணும், வாயையும் கொப்பளிக்கணும். அடுத்து முகம் கழுவணும். சரியா? முகத்தை எத்தனை தடவை கழுவணும், 3 தடவை கழுவணும். அடுத்து முழங்கை வரைக்கும் கழுவணும். சரியா? அடுத்து என்ன பண்ணணும், கடைசி என்னது, தலை மசாஜ் பண்ணணுமா? சரி, தலை மசாஜ் பண்ணணும். கடைசியில கால் கழுவணும். சரி, ஒருக்கா கூட கிளியரா சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிஸ்மில்லாஹ் சொல்லணும். சரியா? முதல்ல என்ன பண்ணணும், பிஸ்மில்லாஹ் சொல்லணும். முதல்ல பிஸ்மில்லாஹ், இறைவனின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிஸ்மில்லாஹ் சொல்லணும். சரியா? இரண்டாவது விஷயமா என்ன பண்ணணும், 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும். அதான் முக்கியமான விஷயம். 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும். எப்படியாவது கழுவிட்டு போக முடியாது. ஏன் எப்படியாவது கழுவிட்டு போக முடியாதுன்னா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, எவர் ஒருவர் அந்த மணிக்கட்டு கை கழுவாங்க இல்ல, கை கழுவும் பொழுது இங்க தண்ணி சொட்டு சொட்டா வடிய பார்த்திக்கலாம். இந்த தண்ணி சொட்டு சொட்டாக வடிவதை போன்று அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. என்னது, தண்ணி எப்படி சொட்டு சொட்டா வடியுதோ அது மாதிரி அவர்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வலது கையை 3 தடவை போதும். 1 2 3 முடிச்சா? அடுத்து இடது கை 1 2 3 முடிச்சா? அடுத்து என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணி எடுத்து மூக்குல போட்டு என்ன பண்ணணும், வாயையும் கொப்பளிக்கணும். மூக்கை நல்லா நீட்டா கிளியர் பண்ணி வாயையும் கொப்பளிக்கணும். இதுவும் எத்தனை தடவை செய்யணும், 3 தடவை செய்யணும். அடுத்து என்ன பண்ணணும், ஒரு கையாலையும் கழுவலாம், 2 கையாலையும் கழுவலாம். தண்ணி நிறைய எடுத்து முகத்தை என்ன பண்ணணும், கழுவி கொள்ள வேண்டும். அடுத்து முட்டு வரை கையை அதே மாட்டலாம். 1 2 3 1 2 3 முடிச்சா? அடுத்து மசாஜ் எப்படி பண்ணுவோம், தலையை கழுவுதா? மசாஜ்னா என்னது, தடவுவது. சரியா? மசாஜ் எப்படி செய்யணும், யாராவது கூட்டத்திலையும் செய்ய பார்ப்போம். பின்னாலே இருக்கு, அதான் முக்கியம். பின்னாலே இருந்து ஒரு ஆள் செய்ய பார்ப்போம். யாராவது இருக்கீங்களா? என்ன பண்ணணும், மசாஜ் பண்ணுறதுக்கு காது இருக்குல்ல, காதுக்குள்ள போட்டுட்டு இங்க கொண்டு போய் பேக் வரை போயிட்டு எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல என்னது வரணும். மசாஜ் எத்தனை தடவை பண்ணலாம், 1 தடவை பண்ணலாம், 2 தடவை பண்ணலாம். எந்த காரணம் கொண்டு தலை மசாஜ் செய்வது 3 தடவை என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. ஒருக்கா பண்ணலாம், இல்லைன்னா எத்தனை தடவை பண்ணலாம், 2 தடவை பண்ணலாம். இதுதான் ரசூலுல்லாஹ் காமிச்சிருக்கிறது. சரியா? நீங்க நசாயில 98வது ஹதீஸ பாத்தீங்கன்னா இதுக்கு விளக்கம் தெரியும். ரசூலுல்லாஹ் தலையை எத்தனை தடவை மசாஜ் பண்ணாங்க, 2 தடவை மசாஜ் செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப தலை மசாஜ் செய்தல் 3 தடவை என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் மேக்ஸிமம் மாற்றணும். தலை மசாஜ் செய்து பார்த்தோம்னா தண்ணி எடுப்பாங்க, முடிச்சு இந்த உச்சியோடு என்னது முடிச்சு. ஆனா என்னது, இப்படி கரெக்டா வச்சு இத பின்னால கொண்டு போய் இங்க வரும். இதுதான் ஒரு முறை. சரியா? புரிஞ்சுதா? மசாஜ் முடிஞ்சோடனே என்னது, காதை என்ன பண்ணிடணும், அப்படி கீழே இருந்து மேல, கீழே இருந்து மேல. சரியா? அடுத்து கால் கழுவு. சரியா? கால் கழுவுதை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நம்மளுக்கு என்ன ஆனாலும் பெண்களுக்கு ஒரு இயல்பான புத்தி என்னன்னா எல்லாத்தையுமே செய்யும். கடைசி நேரமாகும் போது என்னது, ஒரு படபடப்பு. உதாரணமா சொல்லுறேன், 8 மணிக்கு பவர் கட்டு, 7:55க்கு மனநிலைமை எப்படி இருக்கு, 7:55 எப்படி இருக்கு மனநிலைமை, எல்லாம் முடிஞ்சு ஈஸியா இருக்குமா? 40க்கு தான் எழுதணும்னா ஒரு படபடப்பு இருக்கும் இல்ல. கடைசி விஷயம்னாலும் மார்க்கம் அங்கீகரிச்ச விஷயங்களை கடைசி செய்யதா இருந்தாலும் அதை கிளியரா செய்யணும். அதை மார்க்கம் வலியுறுத்துது. எக்ஸாம் நேரம் பாருங்களேன், அது வரைக்கும் சும்மா இருப்பா, கடைசி நேரம் ஆனோம்னா என்ன ஆகும், ஒரு படபடப்பு. மார்க்கம் அந்த படபடப்பை தடையை செய்யுது. கால்கள் புதிகால்கள் என்ன பண்ணணும்,
இந்த இடத்தை என்னது நல்ல நீட்டா கழுவணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவன் ஒருவன் குதிகால்களை சரியாக கழுவவில்லையோ அவனுக்கு கேடுதான். அவனுக்கு கேடுனா என்ன அர்த்தம்? நரகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? இப்ப குதிகால்களை என்ன பண்ணணும்? தெளிவா கழுவணும். தெளிவா கழுவி முடிச்ச உடனே உது செய்து முடித்தவுடன் ஓதக்கூடிய துவாவை என்ன பண்ணணும்? ஓதணும். என்ன துவா? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த துவா ஓதுனா என்ன நன்மை? இந்த துவா ஓதுனா என்ன நன்மை? அப்படியா? பின்னால இந்த துவா ஓதினா உது செஞ்சு முடிஞ்சோடனே இந்த துவா ஓதணும் தானே? இந்த துவா ஓதுனா என்ன நன்மை? எதுக்காக நம்ம இந்த துவாவை ஓதணும்? எதுக்காக ஓதணும்? யார் ஒருவர் இந்த ஒதுவ அழகான முறையில செஞ்சு இந்த துவாவை ஓதுகிறாரோ அவருக்காக சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்கு. இந்த 8 வாசல்களும் திறக்கப்படும். அப்போ அந்த நம்ம பேரை கூப்பிடாம நினைச்சுக்கோங்க, ஃபாத்திமா, ஹதீஜா, என்னவாது பேர் இருக்கட்டுமே, இந்த பேரை அல்லாஹ் கூப்பிடும் பொழுது நம்ம எந்த வாசல்ல விரும்புமோ அந்த வாசல் வழியா என்ன பண்ணலாம்? சொர்க்கத்துக்கு போலாம். சரியா? அதனால உது செஞ்சு முடிச்சோம்னா இந்த துவா அளவுல என்ன பண்ணணும்? ஓதணும். சரியா? ஓதும் பொழுது சொர்க்கத்தினுடைய எந்த வாசல்கள் வழியாக போகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு என்னது கிடைக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, உதுவுல எந்த காரணம் கொண்டும் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடாது. எண்ணிக்கை என்ன பண்ணக்கூடாது? அதிகப்படுத்தக்கூடாது. தண்ணி நிறைய ஓடுது, தண்ணி நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக 5 தடவை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? கழுவக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் அளவு. இதுக்கு மேல யாரு மீறினாங்களோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வரம்பு மீறி விட்டார்கள், அநீதி வைத்து விட்டார்கள் சொன்னாங்க. ஆனா உறுப்புகளை கழுவுவதை என்ன பண்ணலாம்? அதிகப்படுத்தலாம். கையை இது வரைக்கும் வேணும்னாலும் என்ன பண்ணிக்கலாம்? அதிகமா கழுவிக்கலாம். முகம் இங்க வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? அழகாக கழுவிக்கலாம். சரி, பொது இடத்துக்கு போறோம். பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம பொது இடத்துக்கு போறோம். பொது இடத்துக்கு போகும் பொழுது தலை மசகு பண்ணணும். நம்மளுக்கு தலை மசகு பண்ணுவது ஒரு சட்டம் தானே. தலையை மசகு பண்ணும் பொழுது கண்டிப்பா இந்த மஸ்தா எல்லாம் எடுத்துதான் மசகு பண்ணணுமா? எடுத்தா மசகு பண்ணணுமா? இல்லையா? எப்படி? ஏற்கனவே ஒதுவோடி போட்டுட்டோம்னா அது சாக்ஸுக்கான சட்டம், அது கால்வைக்கான சட்டம். ஏற்கனவே ஒதுவோடி நம்ம ஒது செஞ்சு சாக்ஸ் போட்டுட்டோம்னா என்னது? நம்ம வந்துட்டு கால் கழுவ வேண்டாம், சாக்ஸ் நம்ம எல்லாம் தடவுனா போதும். பொது இடத்துக்கு போறோம், கண்டிப்பா ஷாலை கலத்தி தான் தலை மசகு பண்ணணுமா? அப்படியா? ஷால் எடுத்துதான் செய்யணுமா? கரெக்டா இருக்கீங்களா? வேண்டாமா? எடுக்கணுமா வேண்டாமா? பொது எடுக்க வேண்டாமா? இன்னொரு வேண்டாம் வேண்டாம் என்ன எடுக்கணுமா? சரி, அப்படி உள்ள சட்டம் இல்லை. சரியா? தலை முக்கால்களுக்கு மேலே என்ன பண்ணிக்கலாம்? மசகு செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்குது. சரியா? ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இப்ப நம்மளுக்கு ஆண்கள் சபை பெண்கள் சபைன்னு சேர்ந்து இல்ல, எல்லா இடங்களையும் பெண்களுக்கு தனியா என்ன பண்ணிருக்கு? ஒதுக்கப்பட்டிருக்கு தானே. ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? தலையை எடுத்து மசகு பண்ணது பிரச்சனை இல்லை. பொது இடங்களா இருக்கும் பொழுது நம்ம முக்கால்களுக்கு மேலே மசகு செய்வதற்கு என்ன இருக்குது? மார்க்கம் நம்மளுக்கு அனுமதி தந்திருக்கு. அதையும் என்ன பண்ணிக்கலாம்? இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்வதுல தப்பு இல்லை. இவ்வளவுதான் உதவு செய்யக்கூடிய முறைகள். காலையும் அதே மாதிரி பண்ணிட்டா போதுமானது. சரியா? மசகு பண்ணுவது செஞ்சு காலையும் என்ன பண்ணுங்க போதும். மாஷா அல்லாஹ், சரியா சொன்னீங்க. சரி, அடுத்து தொழுகைக்கு போமா? உது புரிஞ்சுதா? உதுல ஏதாவது டவுட் இருக்கா? உதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, தொழுகைக்கு போமா? உதுல ஏதாவது டவுட் இருக்கா? கேட்கலாம் இல்லையா? சரி, தொழுகை போமா? முதல்ல தொழுகை தானே. தொழுகையில எல்லாருக்கும் தெரியும் 5 நேர தொழுகை என்னது உண்டு. 5 நேர தொழுகை எல்லாருக்கும் கடமை தெரியும்.
இக்காமத்து முக்கியம். இக்காமத்து முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போறோம்? தொழ போறோம் தானே. தொழுகையில முதல் விஷயம் என்னது? கிபிலாவை முன்னோக்க வேண்டும். கிபிலாவை முன்னோக்கின பிறகு அடுத்து என்னது? தனியே நியத்து செய்யக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது நபிவழி அடிப்படையில என்னது? இல்ல. உசல்லி, ஃபர்லி, அர்பரகாத்தி இதெல்லாம் நியத்து செய்யக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது என்னது? இல்ல. நியத்துனால என்னது? மனசுல நம்மளுக்கான எண்ணம், அதுதான் முக்கியம். வாங்க சொல்லுது 4:45 அசரு. வாங்க சொல்லுது, வாங்க சொன்ன உடனே தொடர்ந்து நம்ம எண்ணத்துக்குள்ள உதிப்பு வருது இல்ல, அதுக்கு பேர் தான் நியத்து. தனிப்பட்ட ரீதியில வாயால் நியத்து சொல்வதற்கு மாற்றம் நம்மளுக்கு என்ன தரல? அனுமதி தரல. அது ஹஜ் உம்ராக்கு மட்டும்தான் வாயால் நியத்து செய்வதற்கு என்னது? அனுமதி தந்திருக்கு. நம்ம அந்த தொழுகை நேரம் வந்த உடனே நம்மளுக்கு உள்ளமே உந்துதலாக இல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? நியத்து. தொழணும் அப்படிங்கிற எண்ணம். நியத்துனாலே எண்ணம், தொழணும்னு எண்ணம் வருது இல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? நியத்து. சரியா? நியத்து தொழுவதற்காக நம்ம சல்லால கிபிலாவை முன்னோக்கி வந்து நின்னாச்சு. முதல்ல நம்ம என்ன செய்யணும்? தக்பீர் கட்டணும் தானே. இந்த தக்பீருக்கு பேர் என்னன்னா தக்பீர் தஹ்ரீமா. தஹ்ரீம்னாலே என்னது? ஹராம்னா என்னது? தஹ்ரீம், தடை செய்தல். தக்பீர் தஹ்ரீமானா வெளி விவகாரங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? தடை செய்யணும். அதான் ஃபர்ஸ்ட் தக்பீர். இந்த முதல்ல கட்டக்கூடிய தக்பீருடைய இது என்னன்னா வெளியில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? தொழுகைக்குள்ள வரும் பொழுது தடை செய்யணும். சிரிக்குது, திருப்பி பார்க்குது, பேசுறது, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் தொழுகைக்குள்ளால என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதை தாண்டி மனுஷனுக்கு சைத்தான் சில ஊசலாட்டங்களை என்ன பண்ணுவான்? தக்பீர் கட்டின உடனே என்னது? அடுப்புல அணைச்சமா, தண்ணி அணைச்சமா, அது கேஸ கூட்டணுமா, கேஸ் அப்படி இருக்குதா, ஐயோ மரக்கறியை மேல வச்சிருந்தோமே அது கரிஞ்சு போன ஸ்மெல் வருதா, இந்த எண்ணம் எல்லாம் இயல்பாக என்னது வரும். அதனால இந்த எண்ணங்களுக்கெல்லாம் உணவு போட்டுதான் பொதுவா என்ன பண்ணணும்? தொழுகைக்கு வரணும். தொழுகை வந்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது பறந்து செய்யதில்லை என்னது? தொழுகை. இயல்பா மக்களுக்கு ஒரு எண்ணம் வைக்கிறது, முடிச்சிடணும் அப்படி இல்ல. தொழுகைக்கு நம்ம வாரமா அதுக்கான ஒரு முன்னேற்பாட்டுல தான் நம்ம என்ன பண்ணணும்? வரணும். வேலைகளை எல்லாம் ஓரளவு முடிச்சிட்டு முக்கியமா இது என்னது? போனை கொஞ்சம் என்ன பண்ணணும்? சைலண்ட்ல போடணும். ஏன்னா டிங்கு சவுண்ட் கேட்கும்போது என்னது? ஐயோ யார் கால் பண்ணாலும் சலாம் அங்க முடிஞ்சு அதோட தொழுகை என்னது? பறந்து தொழுக முடியும். அதனால இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்? தொழுகைக்காக வரணும். சரியா? அப்ப தொழுகைக்கு முதல்ல நம்ம தக்பீர் கட்ட போறோம். தக்பீர் எப்படி கட்டணும்? எந்த 2 இடங்கள்ல தக்பீர் கட்டுறதுக்கு அனுமதி தந்திருக்கு. சரியா? நல்ல கவனிச்சுக்கோங்க. 2 இடங்கள்ல என்ன பண்ணலாம்? தக்பீர் கட்டலாம். ஒண்ணு என்னன்னா காது இருக்குதுல்ல, இந்த காதுடைய கீழ் பகுதிக்கு நேராக. புரிஞ்சா? காதுடைய கீழ் பகுதி மக்களா பட்டடினால கொஞ்சம் கஷ்டம். காதுடைய கீழ் பகுதிக்கு நேராக என்ன பண்ணலாம்? தக்பீர் கட்டலாம். கையை வைக்கும் பொழுது இப்படி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? வைக்கக்கூடாது. இப்படி நிறைய பேர் தக்பீர் கட்டும் போது இப்படி வைப்பாங்க பாருங்களா, அங்க இப்படி வைக்கிறதுக்கெல்லாம் மார்க்கம் என்ன பண்ணல? அனுமதிக்கணும். இந்த உள்ளங்கை பக்கம் கிபிலாவை பார்த்து என்னது? இருக்கணும். இதான் முக்கியம். இந்த உள்ளங்கை பக்கம் கிபிலாவை பார்த்து இருக்கணும். கையை ரொம்ப விரிக்கவும் கூடாது, ரொம்ப சுருக்கவும் கூடாது. மிதமா என்ன பண்ணணும்? வைக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் எனக்கு புரிஞ்சுதா? கை கிபிலாவை பார்த்து இருக்கணும், கையை விரிக்க கூடாது, சுருக்க கூடாது. முக்கியமான விஷயம். அடுத்து என்னது? 2 இடங்கள்ல கட்டலாம். ஒண்ணு என்னன்னா காதுக்கு கீழே. நீங்க கரெக்டா காதுக்கு கீழே கட்டலாம். சரியா? காதுக்கு கீழே வசதுக்கு அனுமதி இருக்கு. இன்னொன்னு என்னன்னா தோல் புஜங்களுக்கு நேராக. கரெக்டா இந்த தோல் புஜத்துக்கு நேரா என்ன பண்ணலாம்னா வசத்தலாம். புரிஞ்சுதா? ஒருக்கா பண்ணுவோமா? பாஷா ஒண்ணு பண்ணுவீங்களா? பாப்பீங்களா? சரி, கேட்டுங்க பாப்பா. கை ஒருக்கா ஜாலி போட்டு கிளியர் பண்ணி இந்த சைடு 2 பேர் கிளியர் பண்ணா ஃபாஸ்டா தெரியும். யூனிட் ஃபர்ஸ்ட் லைன்
இந்த சைடு நீங்களும் கொஞ்சம் சரி பண்ணுங்க, கொஞ்சம் சரி பண்ணுங்க, ஃபாஸ்டா கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கீங்க. விரல்களை ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, கேப் விட கூடாது. சரியா? சரியான கேப்ல ரொம்ப விரிக்கவும் கூடாது, ரொம்ப சுருக்கவும் கூடாது. நடுத்தரமான இதுல காதுகளுக்கு கீழே அல்லனா தோல் புஜங்களுக்கு நேராக. புரிஞ்சா? தக்பீருக்கு வஸ்து புரிஞ்சுதா? சரி, அடுத்து கெட்டுது. கையை நம்ம எங்க கட்டணும்? நெஞ்சின் மீது கை கட்ட வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் இடது கையை என்ன பண்ணணும்? நெஞ்சுக்கு மேல வச்சுட்டு வலது கை இருக்குல்ல, வலது கையுடைய முன்கை இப்படி கட்டலாம். சரியா? வலது கையுடைய முன்கை, மணிக்கட்டு, குடங்கை, இந்த மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல என்னது கெட்டதுக்கு அனுமதி இருக்கு. புரிஞ்சா? இடது கையை நெஞ்சின் மீது வைத்து விட்டு வலது கையுடைய மேல்கை, மணிக்கட்டு, குடங்கை மூணு இடங்கள்ல கெட்டதுக்கு என்ன தந்திருக்குது? மார்க்கம் அனுமதி தந்திருக்கு. சரியா? நம்ம எல்லாம் அவைகள் பார்க்கும்போது கையை என்ன பண்ணுவோம்? இங்க கட்டிடுவோம். கையை எங்க கட்டிடுவோம்? இங்க கட்டிடுவோம். தப்பு. சரியா? அகமதுல 20,961 20 நோட் பண்ணி வச்சுட்டு போய் பாருங்க. 20,961வது ஹதீஸா என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னா, ரசூலுல்லாஹ் இடது கையின் மீது வலது கையை வைத்து நெஞ்சின் மீது கை கட்டியதை நான் பார்த்துள்ளேன் என்று குல்குத்தாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புரியுதா? ஒரு குல்குத்தாயி அப்படிங்கிற சஹாபி என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் நெஞ்சின் மீது அதாவது இடது கையை வைத்து அதன் மீது வலது கையை கட்டதை நான் என்ன பண்ணிருக்கேன்? பார்த்திருக்கேன். அப்ப கை கட்டக்கூடிய 3 முறை புரிஞ்சுதா? எங்கெல்லாம்? காதுக்கு கீழே கையை வச்சுக்கலாம், தோல் புஜங்களுக்கு நேர வச்சுக்கலாம், இடது கையை வச்சுட்டு மேல்கை, மணிக்கட்டு, குடங்கை. அது நிறைய பேருக்கு என்ன பழக்கம்னா தொண்டை என்னது அது கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி அப்படியே நின்றுது. இப்படியும் நிக்கிறதுக்கு என்னது இல்ல, அனுமதி இல்லை. இப்படி பிடிக்கவும் என்னது கூடாது. சரியா? இதான் என்னது மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட முறை. இது இவ்வளவுதான் என்னது தக்பீருக்கான முறை. தக்பீர் கட்டது புரிஞ்சா? அப்ப தக்பீர் தக்பீர்ல இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இந்த அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ணணும்? தக்பீர் கட்டி கொள்ள வேண்டும். சரியா? அதுக்கு பிறகு அல்லாஹும்ம பாரிக் பைனி அப்படிங்கிற துஆவை ஓதணும். அதுக்கப்புறம் அல்ஹம்து சூரா ஓதணும். யார் அல்ஹம்து சூரா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை. அதனால அல்ஹம்து சூரா கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஓதணும். அதுக்கப்புறம் என்ன ஓதணும்? துணை சூரா ஓதணும். சரியா? துணை சூரா நம்மளுக்கு குர்ஆன்ல எந்த சூரா தெரியுதோ அந்த சூறாவை நம்ம என்னது துணை சூறாவை ஓதிக்கொள்ளலாம். தக்பீர்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருந்தா தெளிவா கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல இல்ல. சரி, அடுத்து ருக்கு போமா. சரி, ருக்கு போறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செய்வோம். யாராவது நம்மள வந்து திருடின்னு சொன்னா நம்ம பொறுப்போமா? திடீர்னு வந்து நீ பெரிய திருடி அப்படின்னு சொன்னா பொறுப்போமா? சகிச்சுக்குமா? நல்லா பெர்ஃபெக்டாவே இருக்கும். நம்ம வந்துட்டு அடுத்தவங்க பொருளை எடுக்கல அப்படின்னு இருக்கும்போது நீ பெரிய திருடி பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிட்டா என்ன பண்ணுவோம்? சும்மா விடுவோமா? விட மாட்டோம். ஆனா நம்ம என்னதான் தொழுதாலும் எவன் ஒருவன் ருக்குவையும் சஜ்தாவையும் சரியாக செய்யவில்லையோ திருடர்களே மோசமான திருடன் யார் தான்? அவங்க 2 பேர் தான். தொழுகையில திருடக்கூடியவன் திருடங்களே மோசமான திருடன், கேடு கட்ட திருடன் தொழுகையில திருடக்கூடியவன். ரசூல் சகாபாக்கள் கேட்குது, எப்படி ரசூல் தான் தொழுகையில திருட முடியும்? உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எவன் ஒருவன் ருக்குவிலும் சஜ்தாவிலும் சரியாக செய்யல அவன் தான் என்னது மோசமான திருடன். அப்படின்னா அந்த விஷயத்துல நம்ம என்னது கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, எவன் ஒருவன் ருக்குவிலே முதுகு தண்டை சரி செய்யவில்லையோ அவனுக்கு தொழுகையே இல்லை. போச்சு. 4 நேரம் 5 நேரம் தொழுதாலும் எவனுடைய முதுகு தண்டு ருக்குவில் சரியாகவில்லையோ அவனுக்கு தொழுகை இல்லை. அதனால ருக்குவுடைய விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனம் எடுக்கணும். நிறைய பேரு இதாகக்கூடிய இடம் அதுதான் ருக்கு தான். சரியா? ஆனா அது நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அதான் முக்கியம். ஏன்னா உடனே எடுப்புல எல்லாம் என்ன பண்ணாது, சிலவங்களுக்கு வராது. உடல் சூழ்நிலை, வயசு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும்
தொடர்ச்சியாக முயற்சி பண்ணும்போது என்னது வரும். ருக்கு எப்படி செய்யணும் செய்யுங்க பாப்போம். நல்ல புரியும். காலை கரெக்டா வைக்க பாருங்க. கால் வளையக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல குறுக்கு கரெக்டா பாத்தீங்களா? குறுக்கு கரெக்டா இருக்கா? தலையும் இதுக்கு இடையில என்னது வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது? நீளமா கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? இப்படிதான் என்னது குறுக்கு இருக்கிறது. இந்த கை என்ன பண்ணக்கூடாது? வளையக்கூடாது. கால் என்ன பண்ணக்கூடாது? வளையக்கூடாது. இதுதான் ருக்குவுடைய முறை. சரியா? புரிஞ்சா? செய்யறச்சா? கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போய் செய்வீங்களா? அந்த ரோல கிட்ட போய் செய்வீங்களா? பாத்தீங்களா? கை பாத்தீங்களா? கரெக்டா இருக்குது. கால் பாத்தீங்களா? முதுகு பாத்தீங்களா? முதுகு கரெக்டா இருக்குதா? இப்படிதான் ருக்குவுல இருந்தது முதுகு இருக்கிறது. சரியா? இதுதான் கரெக்டான ருக்கு செய்யக்கூடிய முறை. ஒருக்கா செஞ்சு பார்க்கலாமா? விருப்பப்படுறவங்க செய்யுங்க பார்க்கலாம். Masya Allah. கொஞ்சம் சின்ன ஒரு சரி ஆர்வம் உள்ளவங்க செய்யுங்க பார்க்கலாம். வேற யாரும் செய்யலையா? செஞ்சு பார்க்கலையா? யாருக்கு செய்ய வேண்டாமா? எல்லாரும் இருந்து செய்யக்கூடியவங்க செய்ய பார்க்கலாம். செய்ய பார்க்கலாம். வயசானவங்க வேண்டாம், சின்ன ஆட்கள் செஞ்சவங்க பாருங்க. செய்ய பார்க்கலாம். கொஞ்சம் குறுக்கு கரெக்டா வந்து கொஞ்சம் கூட கரெக்டா வந்து. சரியா? பின்னால பேக்ல பாருங்க. செய்யுங்க. கரெக்ட் பண்ணி கொடுங்க பாப்போம். கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். சரியா? பாருங்க. போதுமா? செஞ்சுட்டீங்களா? எல்லாரும் செஞ்சுட்டீங்களா? முடிஞ்சா சரி. இன்ஷால்லா ருக்கு முடிஞ்சோடனே என்னது ருக்குல என்ன சொல்லணும்? ருக்குல என்ன சொல்லணும்? சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம். சரி, ருக்கு போவா. ருக்கு முடிஞ்சோடனே என்ன பண்ணணும்? நிலைக்கு வரணும். சரியா? சமியல்லாஹு லிமன் ஹமிதா. எப்படி தக்பீர் கட்டுற மாதிரி ஒழுங்கா. சரியா? ஒழுங்கா அப்படி கட்டிட்டு படாம போயிடக்கூடாது. ஒவ்வொரு முட்டும் அதற்குரிய நிலைமையில என்ன பண்ணணும்? கரெக்டா வரணும். நிறைய பேர் பாருங்க ருக்குல இருந்து சமியல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லி அப்படியே குஸ்துன்னு போயிடுவாங்க. அப்படி இல்ல. சமியல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லி சமாதானமா என்ன பண்ணணும்? எல்லாம் அதற்குரிய நிலையில வரணும். சரியா? வந்துட்டு என்ன பண்ணணும்? அடுத்து போகணும். சஜிதா போகணும். சஜிதா செய்ய போகணும்.
சஜ்தால நெத்தி, மூக்கு, ரெண்டு கை, ரெண்டு முட்டு, அதே மாதிரி இந்த கால் ரொம்ப முக்கியம். இந்த காலுடைய பகுதி எங்க பார்த்திருக்கணும்? கிபிலாவை பார்த்திருக்கணும். காமிச்சு கொடுக்க ஃபர்ஸ்ட் அந்த காலுடைய பகுதி கிபிலாவை பார்த்திருக்கீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு காலை நம்ம தொழுகையில பார்த்தோம்னா கால் எந்த விரல் இந்த சைடு இருக்கு. கால் பார்த்தீங்களா? விரல் பார்த்தீங்களா? விரலை பார்க்கக்கூடிய நபர்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த ரோல போய் கொஞ்சம் செஞ்சு காமிச்சு கொடுங்க. அப்படி ரெண்டு காமிச்சு புரிஞ்சா? விரல் எப்படி இருக்கணும் புரிஞ்சா? பாத்தீங்களா? நிறைய விரலை எப்படி வைப்பீங்கன்னா இப்படி வச்சிருந்தீங்க, இப்படி இருக்கும். நிறைய பேருக்கு கால் சஜ்தால பார்க்கும்போது இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது ரொம்ப தப்பான விஷயம். 7 பாதங்கள் ருக்குல கிபிலா பக்கம் போக வேண்டியது இதுவும் முக்கியமானது. விரல் எல்லாம் எங்க பார்த்திருக்கணும்? கிபிலாவை பார்த்திருக்கணும். சரியா? இது சஜ்தா செய்யற முக்கியமான ஒரு தவறா பார்க்கப்படுது. புரிஞ்சா? அடுத்து எந்த காரணம் கொண்டும் இந்த பகுதியும் வயிற்று பகுதியும் என்ன பண்ணக்கூடாது? ஒட்டக்கூடாது. இந்த பகுதியும் வயிற்று பகுதியும் என்ன பண்ணக்கூடாது? ஒட்டக்கூடாது. அதே மாதிரி இப்படி குமிச்சு வச்சு உள்ள வச்சு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. நிறைய பேர் சஜ்தால இருக்கிறத பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கும். மைக்க வச்சுட்டு செஞ்சு காமிச்சு கொடுப்பீங்களா? நிறைய பேர் கொடுக்க பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் சஜ்தால செய்யக்கூடிய தப்புனா அப்படி மொத்தம் குமிச்சு உள்ள பண்ணீங்களா? இப்படிதான் நிறைய பேருடைய சஜ்தா கை இப்படி வச்சுட்டு கையில முகத்தை வச்சுட்டு எல்லாம் என்னது இங்க ஒட்டி அப்படி உள்ள இருக்கு. எப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி போகக்கூடிய அளவுல கேப் என்னதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் வயசாக கொஞ்சம் முட்டலானாலும் ஓரளவு கேப் என்னது இருக்கணும். புரிஞ்சுதா? இந்த கரெக்டா இந்த கை எங்க இருக்கணும்னா காலுக்கு கிட்ட இருக்கணும். கை எங்க இருக்கணும்? காலுக்கு கிட்ட இருக்கணும். தோல் புஜங்களுக்கு நேரே இருக்கணும். சரியா? ஃபாரஸ்டாலின் ஒரு கரெக்டா செஞ்சு காமிச்சு கொடுங்க பாப்போம். மதரசா மனைவி அந்த சைடுல போய் இருக்கா? சரியா? அவங்களுக்கு தெரியாம செஞ்சாங்க. அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ல கேட்டா வேற நிறைய ஃப்ரெண்ட்ல கொஞ்சம் பின்னால வச்சுக்கா. பாத்தீங்களா? சஜ்தா செய்ய புரிஞ்சுதா? யாருக்காவது ஆர்வமா சஜ்தாவை சரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க என்ன பண்ணுங்க? வாங்க, ஆலிமாக்கள் என்ன பண்ணி தருவாங்க? சரி செய்து தருவாங்க. சரியா? யாராவது ஆர்வம் இருக்குதுன்னா சஜ்தா செய்யுங்க. புரிஞ்சா? சஜ்தால ஏதாவது டவுட் இருக்கா? அதே மாதிரி சஜ்தா செய்யும் பொழுது மக்கள் செய்யக்கூடிய முக்கியமான தப்பு என்னன்னா முதல்ல என்னது முட்டுக்காலை ஊனக்கூடிய பழக்கம் மக்கள் மத்தியில் இருக்குது. ரசூலுல்லாஹ் முற்றிலுமா என்ன பண்ணாங்க? தடை செய்தார்கள். யாரும் ஒட்டகம் அமர்வதை போன்று முதல்ல என்ன பண்ண வேண்டாம்? முட்டுக்கால்களை வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப முதல்ல காலை எக்காரணம் கொண்டும் என்ன பண்ணக்கூடாது? முதல்ல வைக்க கூடாது. கைகளை தான் முதல்ல என்ன பண்ணணும்? வைக்கணும். காலை எப்படி வைப்பாங்க, கை எப்படி வைப்பாங்க நம்ம காமிச்சு கொடுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க காலை வச்சு பண்ணுங்க சொல்லி தருவாங்க. இது தப்பான முறை. சரியா?
இந்த இப்படி சஜிதா செய்வது தவறான முறை. ஃப்ரெண்ட்ல காமிச்சு கொடுக்கணும். பாத்தீங்களா? இப்படி முட்டை என்ன பண்ணக்கூடாது, முதல்ல ஊனக்கூடாது. முட்டை முதல்ல தரையில படக்கூடாது. என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கை தரையில படணும். அது ஒரு கட்சி ஃபர்ஸ்ட் கையப்பட்டு, கை எதுக்கு நேரே இருக்கணும், காதுகளுக்கு நேரே இருக்கணும். அந்த கேப் தெரியும். இந்த தொடையும் இந்த வயரும் என்ன பண்ணக்கூடாது, ஒட்டக்கூடாது. புரிஞ்சா? சஜ்தால புரிஞ்சுதா? சரி, சஜ்தா முடிஞ்சது. ரெண்டு சஜ்தா கடையில எப்படி உட்காரணும், சரியா? ரெண்டு சஜ்தா கடையில என்ன பண்ணணும், இப்படி உட்காரணும். அடுத்து ரெண்டாவது சஜ்தா பண்ணணும். இது ரெண்டாவது சஜ்தா. சரியா? ரெண்டாவது சஜ்தா பண்ணிட்டு ஒரேடியா நேரம் என்ன பண்ணக்கூடாது, வேலை முடிஞ்சு சொல்லிட்டு அதே இதுல என்ன பண்ணக்கூடாது, எழும்ப கூடாது. எப்படி எழும்பணும், உட்கார்ந்து சமாதானமா என்ன பண்ணணும், எழும்பணும். அதுல முட்டை என்ன பண்ணக்கூடாது, இப்படி கைய மடக்கி மூடி எழும்புவது கூடாது. இயல்பா என்ன பண்ணணும், எழும்பணும். புரிஞ்சுதா? 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 இப்ப இன்ஷால்லா நம்ம மகரிபு தொழுவோம் மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் ஒரு ரக்காத்து முடிஞ்சது. சஜ்தால இருந்து அல்லாஹ் அக்பர் எழும்பும். எழும்பினோடனே என்ன பண்ணணும், எழும்பினோடனே என்ன பண்ணணும், அல்லாஹ் அக்பர் எழுப்பி கையை எப்படி கட்டணுமா, என்ன பண்ணக்கூடாது, கையை ஒசத்த கூடாது. சரியா? எழுப்பி சும்மாவே என்னது அல்லாஹ் அக்பர்னு கட்டணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எப்பவுமே நம்ம அத்தஹியாத்துக்கு உட்கார்ந்தா மட்டும்தான் எழுப்பும் போது என்னணும், தக்பீர் சொல்லி கைகள் ஒசத்தணும். இல்லைன்னா அல்லாஹ் அக்பர்னு சொல்றது மட்டும்தான், கையை என்ன பண்ணக்கூடாது, ஒசத்தக்கூடாது. அதே மாதிரி ருக்கு, சஜ்தா, ரெண்டாவது அத்தஹியாத்துல எப்படி உட்காருங்க, ரெண்டாவது அத்தஹியாத்துல இப்படி உட்காரணும். பாத்தீங்களா? ஒரு காலுக்கு மேல இன்னொரு காலை வச்சு உட்காரணும். யாரும் பண்ணுறீங்களா? அதே மாதிரி நிறைய பேரோட கால் பார்த்தா என்னது, இப்படிதான் இருக்கும். கால் பார்த்தா இப்படிதான் இருக்கும், பேக்ல தான் இருக்கு. இந்த கால் விரல்கள் எப்பவுமே கிப்லாவை பார்த்து தான் என்ன பண்ணணும், இருக்கணும். இந்த காலை இப்படி நாட்டி தான் வைக்கணும். சரியா? இப்படி வெட்டிதான் இரண்டாவது ரக்காத்துடைய அத்தஹியாத்துல இருக்கக்கூடிய முறை. ஒரு காலுக்கு மேல என்ன பண்ணணும், உட்கார்ந்து நிக்கணும். நிறைய பேர் என்னன்னா பார்த்தா அப்படி சம்பு உட்கார்ந்து இருக்காங்க. இந்த தொழுகையில ஜானிதா வரக்கூடியவங்களுக்கு இவங்க ரெண்டாவது ரக்காத் அத்தஹியாத்துல உட்கார்ந்து இருக்காங்களா, கடைசி ரக்காத் அத்தஹியாத்துல உட்கார்ந்து இருக்காங்களான்னு என்னது தெரியாத ஒரு சூழ்நிலை வரும். சரியா? அடுத்து புரிஞ்சுதா? அத்தஹியாத்துல 5 பேராவது செய்து பார்ப்போம். அப்பதான் ஒரு திருப்தி வரும். யாராவது 5 பேராவது செஞ்சு காமிங்க. மக்கள் ஆர்வமாக படம் சின்ன பிள்ளைங்க செய்ய வைங்க பார்க்கலாம். செய்யுங்க. கரெக்டா? பண்ண முடியாது. முயற்சி பண்ணாம இருக்கிறது தப்பு. நிறைய பாத்தீங்கன்னா காலே இப்படி சரிச்சு போட்டுருவாங்க. பாத்தீங்களா? காலே இப்படி என்னது சரிச்சு கிடக்கும். சரியா? சரி, அதனால கால்களை கரெக்டா என்ன பண்ணணும், நாட்டி வைக்கணும். புரிஞ்சுதா?
சரி, அடுத்து மறுபடியும் இந்த அத்தஹியாத்துல நம்ம எழுப்புவோம். அல்லாஹ் அக்பர்னு சொல்லும்போது அத்தஹியாத்துல உட்கார்ந்ததுனால எழுப்பும்போது என்ன பண்ணணும்? கைகளை உயர்த்தணும். உயர்த்தி தக்பீர் கட்டணும். தக்பீர்ல போயிட்டு என்னது? ருக்கு போகணும். ருக்குல இருந்து நிலைக்கு வரணும். நிலையில இருந்து மறுபடியும் சஜ்தாக்கு போகணும். 2 சஜ்தா முடிஞ்ச உடனே அது என்னது? கடைசி அத்தஹியாத்துல உட்காரணும். கடைசி அத்தஹியாத்துல உட்கார்ந்து எப்படி உட்காரணும்? புரிஞ்சுதா? காலுக்கு மேல உட்காராம கீழே உட்காரணும். கால் என்னது? ஃப்ரண்ட்ல வந்துடணும். பாத்தீங்களா? கால் இப்படி நாட்டி வைக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். சரியா? காலை நாட்டி வைக்கணும். கீழே உட்கார்றணும். காலுக்கு மேல உட்காராம கீழே என்ன பண்ணணும்? உட்காரணும். சரியா? கை அத்தகையாது புரிஞ்சா? யாரும் கடைசி அத்தகையாது கடைசி இருப்பு செய்றீங்களா? இல்லையா? வார்த்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? வார்த்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப வயசாய் உட்கார முடியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரியா? சின்ன வயசுல இருக்கும் போதே என்ன பண்ணணும்? சில விஷயங்கள் முயற்சி பண்ணணும். வயசானவங்களுக்கு நிறைய விஷயங்கள் முடியாது. இயல்பா இப்போ 30 வயசு 40 வயசு 45 வயசு அவங்களுக்கு எல்லாம் முயற்சி பண்ணும்போது என்ன ஆயிடும்? இயல்பாவே வந்துடும். சின்ன வயசு பிள்ளைக்கு சொல்லவே வேண்டாம். ஈஸியாவே ஒரு நாள் பிராக்டிஸ் எடுத்தா 2வது நாள் என்ன ஆயிடும்? கிளியர் ஆயிடும். சரியா? இவ்வளவுதான் என்னது? தொழுகையில அத்தஹியாத்து. அத்தஹியாத்து முடிஞ்ச உடனே அடுத்து என்னது? அத்தஹியாத்துல என்னது முக்கியமான விஷயம்? விரல். கை விரல்கள் எப்படி வைக்கணும்? அதுவும் அப்படிதான். நம்ம வந்துட்டு இதுக்கு மேல வச்சோம்னா ரொம்ப விரிச்சு வைக்க கூடாது, ரொம்ப சுருக்கி வைக்க கூடாது. நடுநிலைமையா வைக்கணும். வலது கையை வலது இந்த தொடை விட்டு மீது இடது கையை அப்படி வைக்கணும். வச்சுட்டு நம்ம அத்தஹியாத்து சொல்லும் பொழுது கைகளை எப்படி வளைய விடணும்? எப்படி? இப்படி போடணுமா? சரி, அதுக்கும் என்னது? 2 முறை இருக்குது. சரியா? ஒண்ணு என்னன்னா இப்படி. பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு கை 3வது விரலும் முதல் விரல் எப்படி பண்ணலாம்? இப்படி பண்ணதுக்கு என்ன இருக்குது? அனுமதி இருக்குது. அதே மாதிரி இன்னொன்னு அப்படின்னா இப்படி மொத்தமா மூடி இதுக்கு மேல வச்சுட்டு இப்படி பண்ணதுக்கும் என்ன இருக்குது? அனுமதி இருக்குது. புரியுதா? அத்தஹியாத்துல இருக்கிறதுக்கு இப்படி பண்ணதுக்கும் அனுமதி இருக்குது. இப்படி பண்ணதுக்கும் என்னது? அனுமதி இருக்குது. சரியா? அத்தஹியாத்துல இருக்கும் பொழுது எப்ப நம்ம கை விரல்களை நீட்டணும்? எப்ப நீட்டணும்? தொடக்கத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போதா? எப்போ? ஆரம்பத்திலே நீட்டணுமா? ஆரம்பத்திலே நீட்டணுமா? இல்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது நீட்டணுமா? ஆரம்பத்திலே என்ன பண்ணணும்? அத்தஹியாத்து சொல்லும் பொழுதே கை விரல்களை நீட்டி என்ன பண்ணணும்? அசைக்க தொடங்கணும். சரியா? இதுதான் கரெக்டான நபி வழி அடிப்படையிலான விஷயம். புரிஞ்சுதா? விரல் அசைக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்கா? கண்டிப்பா அசைக்கணுமா அப்படிங்கிற டவுட் இருக்கா? அசைக்காம தொடக்கூடாது. நபி வழி அடிப்படையில் என்ன பண்ணிருக்காங்க? ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்காங்க? விரல் அசைத்திருக்காங்க. சரியா? என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள். என்னன்னா வாயில் பின் மூச்சு அப்படிங்கிற சஹாபி என்ன சொல்றாங்கன்னா, ஒருக்கா நான் என்ன பண்ணேன்? நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஃபஜ்ர் தொழுகையில கலந்துட்டேன். கலந்து கொள்ளும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய விரல் என்ன ஆடுது? ஆடிச்சது. அது நடுக்கத்தினாலான ஆட்டம் இல்லை. ஆனா நடுக்கம்னா அது ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் மட்டும் ஆடினாங்க. சஹாபாக்கள் எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க? விரல் அசைச்சிருந்தாங்க. சரியா? அதனால விரல் அசைச்சுதான் என்ன பண்ணணும்? தொழணும். சரியா? இதுதான் அதுக்கு தொழுகைக்கு கரெக்டான முறை. சில மக்கள் அதை யார் நிராகரிக்கிறோம்னா அதை அசைச்சும் தொழலாம் அசைக்காமலும் தொழலாம் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா அது ஹதீஸ்களினுடைய ஒரு விதியின்படி சொல்றாங்க. சரியா? அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஹதீஸ்களில ஷாத் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டப்படி எப்படின்னா ஒரு புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆசிரியர்கிட்ட 10 மாணவர்கள் படிக்காமன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆசிரியர்கிட்ட 10 மாணவர்கள் படிக்கும் பொழுது 9 மாணவர்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க. ஒரு ஆசிரியர்கிட்ட 10 மாணவர்கள் படிக்காம 9 மாணவர்கள் ஒரு
கருத்தையும் ஒரு மாணவர் தனி கருத்தையும் சொல்லும் பொழுது தவறாக சொல்லக்கூடிய இந்த ஒரு மாணவருடைய கருத்து என்ன செய்யப்படும்? நிராகரிக்கப்படும். இது இயல்புதான் தானே? இந்தியாவுடைய தேசிய கொடிக்கு எத்தனை கலர்னு கேட்கும் போது எத்தனை கலர்? எத்தனை கலர்? 4 கலரா? நீங்க எங்கே குழப்பி போல சரி, இந்தியா தேசிய கொடி எத்தனை கலர்னு கேட்கும் போது ஒரு மாணவர் சொல்லாரு 3 கலர்னு 9 மாணவர்கள் 3 கலர்னு சொல்லாம வச்சுக்கோங்களேன். ஒரு மாணவர் 5 கலர்னு சொல்றாரு. இந்த 5 கலர் அப்படிங்கிறது என்னது? 5 கலர்னு சொல்றது என்னது? தப்பான பதில் தானே? நீங்க கொடிக்கம்பத்து கலர்னு சேர்த்து சொல்லக்கூடாது. 5 கலர்னு சொல்றது என்னது? தப்பான பதில். 3 கலர்னு சொல்றது என்னது? சரியான பதில். இதே மாதிரி தான் நம்ம தேசிய கொடியுடைய கலர் எப்படின்னு 10 மாணவர்கள்ட்ட கேட்கும் போது 10 மாணவர்கள்ல 9 மாணவர்கள் சொன்னாங்க 3 கலர்னு சொன்னாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு மாணவர் மட்டும் என்ன சொல்லாருன்னா 3 கலர் இருக்குது, நடுவுல நீல கலர்ல அசோக சக்கரம் இருந்தது அப்படின்னு சேர்த்து ஒரு தகவலை சொன்னா இந்த 10வது மாணவர் சொன்ன தகவல் தப்பாகுமா? தப்பாகுமா? 10 பேரும் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. 10வது மாணவர் தகவலை கூட்டி சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். ஹதீஸ்களிலே இதுதான் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அத்தஹியாத்தில் இஷாரா செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இஷாரானாலே என்னன்னா சுட்டுதல் அப்படிங்கிறது வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு அந்த வாயில் முஜில் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா இஷாராதான் செய்தார்கள். எப்படி இஷாரா செய்தார்கள் என்றால் யாரையோ அழைப்பது போன்று இஷாரா செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அதான் இந்த கருத்துக்கு விளக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இருந்தா நம்ம என்ன பண்ணோம்னா விரல் அசைத்தல் அப்படிங்கிறது நபி வழி அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு கொண்டு வரோம். சரியா? அப்படி முடிச்சுட்டு கடைசியில என்னது? சலாம் சொல்லி முடிக்கணும். சலாம் எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் என்னது? வலது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அடுத்து இடது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அதுக்கு நிறைய சிரமப்பட வேண்டாம். அதுக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா இப்படி எல்லாம் உருட்டையெல்லாம் வேண்டாம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இவ்வளவுதான் புரிஞ்சு. சரியா? இவ்வளவுதான். தொழுகையை நிதானமாக செய்யணும். எந்த அளவுக்கு நம்ம சமாதானமா பொறுமையா செய்யணும். இவ்வளவுதான் என்னது தொழுகையினுடைய சட்டங்கள். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? தொழுகை சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுன்னா கேட்கலாம். உட்கார்ந்து தொழுதா? உட்கார்ந்து தொழுதுக்கு தனிப்பட்ட ரீதியில என்னது சட்டங்கள் சொல்லப்படலை. சரியா? ஆனாலும் நீங்க ஓரளவு உட்கார்ந்து தொழும் பொழுது முறைகளை பேணி என்ன பண்ணிக்கணும்? உட்கார்ந்து தொழுதுங்க. சரியா? இருக்குதுன்னா காலை வச்சுக்கோங்க, சகுதானா கட்டி எப்படி வச்சுட்டு போய்க்கங்க. சரியா? உட்கார்ந்து தொழுவதற்கு மார்க்கம் என்ன தந்திருக்குது? அனுமதி தந்திருக்கிறது. நம்ம நிறைய ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழுது மாதிரி இருக்குது, சஹாபாக்கள் உட்கார்ந்து தொழுது மாதிரி இருக்குது. அதனால முடியாத பட்சத்துல மார்க்கம் தந்த சலுகையை பயன்படுத்துறது என்ன இல்ல, தப்பு இல்ல. முடியல, உருண்டு விழுந்துருவேன், ஆனாலும் நின்று தொடரும் மார்க்கம் என்ன பண்ணல சொல்லல. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஆன்மாவையும் அல்லாஹ் சக்திக்கு உட்பட்டே தவிர என்ன பண்ண மாட்டான்? சிரமப்படுத்த மாட்டான். அதனால நின்று தொழ முடியல, எனக்கு நின்று தொழுதா கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உட்கார்ந்து தொழுதுல என்ன இல்ல பிரச்சனை இல்ல. சரியா? தொழுகை எப்படியாவது என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். ஆலிமா அவங்க ஃபர்ஸ்ட் பயான்ல சொன்னது மாதிரிதான் உட்கார்ந்து தொழ முடியல, ஹாஸ்பிட்டல்ல ட்ரிப்ஸ் எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம்? மண்ணை எடுத்து தயமம் பண்ணிட்டு நின்று படுத்து என்ன பண்ணிக்கலாம்? தொழுது கொள்ளலாம். அதுக்கு மார்க்கம் என்ன பண்ணி இருக்குது? அனுமதி தந்திருக்கு. சரியா? அந்த விஷயங்களுக்கெல்லாம் கூலி தரக்கூடியது யாருதான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நம்முடைய எண்ணங்கள் தான் பார்க்கப்படும். ஏன்னா நின்று தொழுவதற்கு வழிகாட்டுதல்கள் சரியாக செய்யப்பட்டிருக்கு. நம்ம படுத்து தொழுதோம் இல்ல மனசுல தொழுதோம், இந்த விஷயத்துக்கெல்லாம் கூலி தருவது யாரு? ரப்புல் ஆலமீன். நம்முடைய எண்ணங்களை பொறுத்து கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? கூலி தருவோம். வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? தொழுகையில சந்தேகம் இல்லையா? முடிச்சிடலாமா? அப்போ முடிச்சிடலாமா? சரி, அசர் உறக்க துக்கத்துல எழும்பிட்டீங்க, எழும்பி அசர் 3 ரக்காத்து தொழுதீங்க. சரியா? அசர் எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத்து தொழுது.
தொழுகை. அசர் 3 ரக்காத் தொழுதுட்டீங்க, என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? புரியல. 2 சஜ்தா மட்டும் பண்ணா போதுமா? மறந்து போன அந்த ஒரு ரக்காத்தை தொழுதுட்டு 2 சஜ்தாக்களை என்ன பண்ணணும்? செய்யணும். சரியா? புரிஞ்சுதா? மறந்து போன அந்த ஒரு ரக்காத்தை செஞ்சுட்டு நம்ம அத்தஹியாத்து முடிப்போமா? அத்தஹியாத்து முடிச்ச உடனே என்ன பண்ணணும்? 2 சஜ்தாக்களை செய்து முடிக்கணும். சரியா? இந்த சஜ்தாக்கு பேரு சஜ்தா சஹ்வு. சரியா? சரி, வேற தொழுதமா அந்த மறதிக்கு இது செய்யணும். எண்ணிக்கையை கூட்டினாலும் செய்யலாம், எண்ணிக்கையை குறைச்சாலும் செய்யலாம். மறந்துட்டாலும் என்ன பண்ணலாம்? சஜ்தா சஹ்வு செய்வதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறார். 3 நாள் தொழுதேன்னு உறுதியான எண்ணம் இருந்ததுன்னா ஒரு ரக்காத் கண்டிப்பா தொழுதலாம். வேற தயமத்துடைய சட்டமா? தயமத்துடைய சட்டம் பொறுத்த வரைக்கும் மண்ணுல என்ன பண்ணணும்? தயமம் செய்யணும். வேற எதுவுமே இல்ல. மண்ணை இப்படி அடிச்சு தட்டிட்டு முகம் கை மண் மண்ணு மண்ணு இல்லாம செவரியா செய்யறதுக்கு அனுமதி தரல. எனக்கு நம்ம இப்போ பெயிண்டெல்லாம் அடிச்சு நீட்டா பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு என்னது? அந்த காலகட்டத்துல மன்னிச்சு வருவது. அதனால என்னது? அவங்களுக்கு அனுமதி இருக்குது. நோயாளிகளுக்கு நம்ம வந்துட்டு இவ்வளவு இக்கட்டா யோசிச்சாதான் கஷ்டம். ஒரு பாக்ஸ்ல கடல் மண் எடுத்து வச்சிருந்தா பிரச்சனையே இல்லை. ஹாஸ்பிட்டல் போகும்போது எல்லாத்துக்குள்ளேயும் அதே என்ன பண்ணிட வேண்டியதான், கொண்டு பண்ணிட வேண்டியதான். வரைமுறைகளை மீறாம என்ன பண்ணிடலாம்? டைம் முடிச்சுக்கலாம். ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி உள்ள வச்சுட்டு பண்ணி அதுக்குன்னு நிறைய பெரிய சூட்கேஸ் தான் எடுத்துட்டு போகணும்லாம் இல்லை. சின்ன ஒரு பிளேட்டை வச்சு பண்ணி தட்டிட்டு முகமும் கையும் பிஸ்மில்லா சொல்லி முகத்தை கழுவணும், கை முடிஞ்சு. இவ்வளவுதான் தயமத்துடைய சட்டம். சரியா? தண்ணீர் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில என்ன பண்ணலாம்? மண்ணை வச்சு தயமம் செய்வதற்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது? அனுமதி இருக்குது. தட்டி முகத்தை தட்டி இப்படி கையை தட்டி விட்டு முகத்தை 1 2 3 வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? முடிச்சுக்கோமா? முடிச்சிடலாம். அத்தையாத்துல நம்மளுக்கு டவுட் வந்தாலும், அத்தையாத்து செய்யலேன்னு டவுட் வந்தாலும் சஜ்தா சஹ்வு செய்வதற்கு மார்க்கத்துல என்ன இருக்குது? அனுமதி இருக்குது. 2 சஜ்தாக்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செய்து கொள்ளலாம். ஜம்மு கசர் சட்டம் கேட்கலாங்களா? சரி, ஜம்மு கசர் எப்படி செய்யுது அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கேட்காங்க. சரியா? ஜம்மு தனிய கசர் தனி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜம்மு கசர் அல்லனா ஜம்மு கசர் எப்படின்னா, நம்ம இப்ப பயணம் போறோம்னு நினைச்சுக்கோங்க. 25 கிலோமீட்டருக்கு மேல நம்ம இங்க இருந்து ஒரு திருநெல்வேலியோ இல்ல திருவனந்தபுரம் போறோம்னு நினைச்சுக்கோங்க. இப்படி போகும் பொழுது நம்ம என்னன்னா லொஹருடைய நேரம் கிளம்புவோம்னா லொஹருடைய தொழுகையோடு சேர்த்து அசருடைய தொழுகையை நம்ம என்ன பண்ணலாம்? சேர்த்து தொழலாம். சரியா? சேர்த்து தொழலாம்னா லொஹர் ரக்காத்து 4 ரக்காத்து, அசர் ரக்காத்து 4 ரக்காத்து, 4 லொஹருடைய 4 அசருடைய 4 சேர்த்து ஒரு வாங்கு 2 இகாமத்து சொல்லி போறோம். இதுக்கு பேர் என்னன்னா ஜம்மு. புரிஞ்சா? ஜம்மு. புரிஞ்சா? லொஹருடைய 4 ரக்காத்து, அசருடைய 4 ரக்காத்து, ஒரு வாங்கு 2 இகாமத்துல தொழுவதுக்கு பேர் தான் ஜம்மு. இதே என்னன்னா லொஹருடைய 4 ரக்காத்தை சுருக்கி 2 ரக்காத்தாகவும், அசருடைய 4 ரக்காத்தை சுருக்கி 2 ரக்காத்தாகவும், ஒரு வாங்கு 2 இகாமத்துல என்ன பண்ணலாம்? 2 ரக்காத்தாக தொழுவது ஜம்மு கசர்.
சரி, பொதுவான சட்டம். ஜம்மு. சரியா? 4 4 8 தொழுதுல பேர் என்னது? ஜம்மு. இதே மாதிரி 4 2 உடைச்சு 4 2 கசம்னா உடைக்குது. தொகுனுடைய 4 2 அசருடைய 4 2 தொழுதுல பேர் என்னது? கசர். சரியா? இந்த ஜம்மு சரி, பயணத்துல இருக்கும்போது மட்டும்தான் இந்த சுருக்கி தொழுதல் நம்மளுக்கு என்னது? அனுமதி ஆகும். சரியா? பயணத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஜம்மு கசர் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம்? சுருக்கி தொழுது கொள்வதற்கு மாற்றம் அனுமதி தந்திருக்கு. தொகுனுடைய தொழுகை அசரையும் என்ன பண்ணலாம்? சேர்த்து தொகுனுடைய நேரத்துல தொழலாம். அதே மாதிரி அசரையும் தொகுனையும் சேர்த்து அசருடைய நேரத்திலையும் என்ன பண்ணிக்கலாம்? தொழுது கொள்ளலாம். மகிழ்வையும் இஷாவையும் சேர்த்து மகிழ்வுடைய நேரத்தில் தொழலாம். மகிழ்வை சுருக்க முடியாது, 3 தான். இஷாவை என்ன பண்ணிக்கலாம்? 2 சுருக்கிக்கலாம். 3 2 5. இதே மாதிரி 5 ரக்காத்து இஷாவையும் என்ன பண்ணிக்கலாம்? தொழுது கொள்ளலாம். சரியா? நடைமுறை கேள்வி என்னன்னா, டைமாவது வேலை பார்க்க முடியாத இடத்துல, ஸ்கூலுக்கு போக முடியாத இடத்துல தொழ முடியாத சூழ்நிலை ஏற்படுது, இதை எப்படி கையாளுவது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இது வந்துட்டு கேட்கக்குள்ள கொஸ்டினே இல்லை. ஏன்னா வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் நம்மளுக்கு எந்த அளவு தொழ முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம்? தொழுதுட்டு போய்கொள்ளலாம். ஏன்னா அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற மாதிரி எனக்கு எங்கேயுமே என்ன பண்ணல, தோணல. நம்ம எங்கதான் வேலை பார்த்தாலும் லஞ்சுக்கு ஒரு பிரேக் என்னதான் விடுவாங்க, கண்டிப்பா விடுவாங்க. அப்ப லஞ்ச் பிரேக் விடக்கூடிய அரை மணி நேரத்துல ஒரு 3 நிமிஷம் தொழுது அப்படிங்கிறது என்னதில்ல பெரிய விஷயம் இல்ல. என்னதான் ஒர்க்கா இருந்தாலும் டீ பிரேக் விடுவாங்க தானே. டீ பிரேக் விடக்கூடிய நேரத்துல 3 நிமிஷம் தொழுது அப்படிங்கிறது இது இல்ல. ஸ்கூல்ல பிள்ளைங்களும் அப்படிதான் வெப்பம்னால தொழாம இருப்பாங்க, அப்படின்லாம் இல்ல. அந்த விடக்கூடிய நேரத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தொழணும். அதுதான் கட்டாயம். நம்ம அதுக்கான சூழ்நிலை இது பண்ணோம்னா கண்டிப்பா தொழ முடியும். ஜம்மு கசர் பண்ணணும்னா கண்டிப்பா என்னது? இந்த ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவு இருக்கணும். பக்கத்துல போறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஜம்மு கசர் பண்ண ஒவ்வொரு நேரத்துல கிளம்புங்க, அசர்ல அங்க போய் சேர்ந்துருவேன் அப்படிப்பட்ட பட்சத்துல ஜம்மு கசர் பண்ணதுக்கு என்ன இல்லை? மாற்றம் அனுமதி தரல. சரியா? ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் இருந்தா மட்டும்தான் என்னது? ஜம்மு கசர் பண்ணணும். சலுகையை பயன்படுத்த வேண்டிய இடத்துல மட்டும்தான் சலுகையை பயன்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் இன்னுள்ள காலங்களில் இன்னுள்ள கேள்வி சந்தேகங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.